ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி கடையல் குக்கரில் 3-4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் போட்டாச்சுங்க. ஆயில் நல்லா சூடாயிருச்சு. சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம், நான் ஒரு பெரிய வெங்காயம் தான் நீள்வாகல் கட் பண்ணி போட்டு இருக்கிறேன். நல்லா கண்ணாடி பதம் வரட்டும் வெங்காயம். அதிலே 4-5 பல் வெள்ளை பூண்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொன்னிறமாகணும் பூண்டு. இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு 4 தக்காளி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காய தாளிப்பில் தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வதங்கணுங்க. அதிலே பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூனு சாம்பார் தூள், 1/2 டேபிள் ஸ்பூனு மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூனு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூனு மிளகாய்த்தூள் போட்டு இருக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. இப்போது தக்காளி முங்குற அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு விசில் வந்தால் போதும். குக்கரில் நல்லா விசில் போனதுக்கப்புறமா குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் கூட நம்ம அரைச்சிக்கலாம். நான் பருப்பு மத்து வச்சு தான் கடைஞ்சி இருக்கிறேன். கடையும் போது தக்காளியோட தண்ணி எடுத்து நம்ம தனியாக வச்சுட்டு கடைஞ்சிக்கலாம். மறுபடியும் தக்காளியோட தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடையலில் மறுபடியும் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு இருக்கிறேன். நல்லா சூடாயிருச்சு. 1/4 டேபிள் ஸ்பூனு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூனு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூனு கடலப்பருப்பு, 4 இலை கருவேப்பிலை தாளித்து நம்ம தக்காளி கடையலில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. லாஸ்ட்டாக மல்லித்தழை கட் பண்ணி போட்டுக்குங்க.